சாம்பார் சாப்பாடுங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. பார்க்கலாங்களா? வீடியோக்குள்ளே போக முன்னாடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 டம்ளர் அரிசிங்க. இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலைங்க தாளிக்க, கொஞ்சம் முருங்கை இலை, குழம்பு பொடிங்க, சாம்பார் பொடி. நான் எல்லா குழம்புக்கு போடுற மாதிரி பொடி வச்சுருக்குறேங்க. அதுக்கு கூட சாம்பார் போட்டால் வேறு பொடி ஒன்று வச்சுருக்குறேங்க, அதை ஆட் பண்ணிக்கிடுவோங்க. பெருங்காயமும் இது வெந்தய பொடிங்க இதில். அடுத்து ஒரு 3/4 கப்பு பருப்புங்க. இந்த அளவில் தக்காளிங்க. அடுத்து ஒரு 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். அடுத்து கொத்தமல்லி தழைங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கடுகு போட்டுக்கலாங்க. வச்சிருச்சுங்க. அடுத்து வெங்காயம். எண்ணெய் செய்ய தேயிலை அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகுங்க தக்காளி, வெங்காயம். உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி போடுங்க. நான் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸு, கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம். சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. டக்குன்னு நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வணங்கிடுச்சு. அடுத்து அரிசி போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போடலாங்க. பச்சரிசி தவிர எல்லா அரிசி போடலாம். பருப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு கூட கொஞ்சமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தாங்க தெரியும். உங்களுக்கு முருங்கை தழை கிடச்சிதுன்னா கொஞ்சம் இலை வாங்கி எடுத்துக்கோங்க. முருங்கை இலைங்க உங்களுக்கு கிடச்சிதுன்னா, ஆனால் காய் போடக்கூடாதுங்க, இலை போட்டுக்கலாம். காய் போட்டால் சாப்பிட முடியாது, எல்லாம் குழஞ்சி குழன்னு ஆகிரும். அதனால் உங்களுக்கு இலை கிடச்சிதுன்னா தூக்கிக்கோங்க, கொஞ்சம் வாங்கிக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. முருங்கை இலை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க, அது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. கொத்தமல்லி தழைங்க. அடுத்து நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச பொடி எல்லா குழம்புக்கும் போடுவேன். அடுத்து ஒவ்வொரு குழம்பு டிஃப்ரெண்ட் ஆகும்போது ஒவ்வொரு பொடியை சேர்த்துக்கிடுங்க. அதுக்கு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. நீங்கள் இல்லாட்டாலும் பொடி எங்களுக்கு அரைச்சதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, கடைப்பொடி. சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. இது இவ்வளவுங்க. இது வந்து பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் வச்சா 5 டம்ளர் வைப்போம் இல்லைங்களா? இது கூட 1/2 டம்ளர் கூட வைங்க, தப்பே இல்லை. நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். போது கொஞ்சம் போட்டாச்சுங்க. காய்க இப்போ அரிசிக்கு போட்டுக்கலாம்.
குக்கர் மூடிக்கலாம். இன்றைக்கான டிப்ஸு ஒன்று சொல்கிறேங்க. டெய்லி சாப்பாட்டில், குழம்புல, எதுலையாவது ஒன்றில் நீங்கள் பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு எங்கள் வீடியோ காட்டும். நான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான வீடியோவாக போடுறேன். நன்றிங்க, வணக்கம்.